வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஷ்யூ சில்க் சாரீக்கு ஒரு நார்மல் மிஷின் எம்ப்ராய்டிங் ஒர்க் எப்படி போட்டிருக்காங்க அதை ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலரில் அந்த டிஷ்யூ சில்க் இருந்துச்சு. அதாவது சில்வர் ஜரியை வந்து ஆட் ஆன மாதிரி ஒரு டிஷ்யூ சில்க்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் நெக்கில் மிஷின் எம்ப்ராய்டிங் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லீஃப் டிசைனில். இதுதான் அதோட லைனிங் கிளாத்து. இது வந்து பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கும் சேம் நெக்லேயே தான். அதே பேக் சைடு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்கும் இருந்தது. இது வந்து ரைட் சைடு, அது லெஃப்ட் சைடு. இதுவும் இதோட லைனிங்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கும் சேம் டிசைனே தான். நெக்குக்கு என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைனை கொடுத்து ஸ்லீவுக்கு வந்து ஒரு திலகம் ஷேப்பில் அந்த டிசைன் கொடுத்து புட்டிஸ் கொடுத்துருந்தாங்க, சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. ரைட் சைடு ஸ்லீவும் லெஃப்ட் சைடு ஸ்லீவும் சேம் ஒரே டிசைன்லேயே தான் இருந்தது. இது வந்து பார்டர் வந்து பெரிய பார்டராக இருந்ததுனால அந்த பார்டரை ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவுக்கும் ஹேண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து பட்டிக்காக இந்த கிளாத்து. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுக்குமே பட்டி கிளாத் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு தான், பேக் சைடு நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் தான் அது பார்க்க போகிறோம். அது வச்சு இதுதான் அதோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. இது வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக் வந்து அதை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணி பேக் சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஜாயின் பண்ணி அடிக்கிறதுக்காக இந்த ஒர்க் வந்து நீட்டாக கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும், டிஷ்யூ சில்க்குங்கிறனால கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் நீட்டாக இருந்தது. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கும் சேம் அதே மாதிரி இருக்க டிசைனுங்கிறனால அப்படியே ஃபினிஷ் பண்ணி அடித்து திருப்பி இது பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்லீவும் அதே மாதிரியே தான் லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து ப்ளவுஸை வந்துட்டு டாஸ் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ண போகிறோம். ஃபைனலாக அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த டிசைன் ஃபுல்லாகவே அப்படி கம்ப்ளீட்டாக ஆகிற மாதிரி ஸ்லீவுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக அதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.